ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு உங்கள் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான சவுத் இந்தியன் சைட் டிஷ் ரெசிபி அவியல் தான் பார்க்க போகிறோம். இந்த அவியல் தமிழ்நாடு லஞ்ச் மீலில் ஒரு முக்கியமான சைட் டிஷ்ஷும் கூட. இந்த ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டி அவியல் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் 5லிருந்து 6 கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இல்லைன்னா சீனரைக்கான்னு சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு, பாதி வாழைக்காய், மாங்காய், இதில் நம்ம பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு கேரட், கொஞ்சம் பச்சை பட்டாணி, அப்புறம் 2 அல்லது 3 முருங்கைக்காய். இப்போ இந்த அவியல் பண்ணுறதுக்கு காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்காவை கட் பண்ணும் போது அப்ராக்சிமேட்லி ஒரு 2 இன்ச்சுக்கு லென்த் வைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸை எல்லாத்தையும் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாங்காவை இதில் சேர்க்க வேண்டாம், ஸோ அதை லேட்டராக தான் சேர்க்க போகிறோம். அப்புறம் 1/2 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கோகனட் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் துருவின தேங்காய், 6 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். இந்த தாளிப்பு நீங்கள் முதல்ல பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா டுவர்ட்ஸ் எண்டு பண்ணி நம்ம அவியல் மேலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்த வெஜிடபிள்ஸை அந்த தாளிப்பில் சேர்த்துடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய், பச்சை பட்டாணி, தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா என்னோடய அவியல் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேண்டாம், ட்ரையாக தான் வேணும்னா நீங்கள் இந்த தண்ணி சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரோசன் பீஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் நான் டுவர்ட்ஸ் எண்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பீஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிவிட்டு காயோடையே நீங்கள் வேக வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் லிட்டை வச்சு மூடி கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் சேர்க்கணும். இது டுவர்ட்ஸ் எண்டு தான் இதை ஆட் பண்ணணும். இந்த தயிர் சேர்க்குறனால நம்ம அவியலோட கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் மாங்காயில் புளிப்பு நிறைய இருந்துச்சுன்னா இந்த தயிரை நீங்கள் கம்மியாக சேர்த்தா போதும். இதோட நான் சேப்பங்கிழங்கு சேர்த்தும் நான் பண்ணுறது உண்டு. அன்றைக்கி எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் உங்களோட வெஜிடபிள் ஆப்ஷன்ஸ் சேர்த்தும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான அவியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டுது. இந்த அவியல் ரெசிபி எங்கள் ஃபேமிலியில் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் லஞ்ச் மீலில் கண்டிப்பாக இருக்கும். அவியல் வித் இடி சாம்பார் அண்ட் ரைஸ் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐல் see you next time.